விரிவான செய்திகள். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அங்குள்ள தீவிரவாதிகள் முகாமை குண்டு வீசி தகர்த்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து நிரப்பிய காரை மோதி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 40க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புல்வாமா தாக்குதல் நடத்திய ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவளிப்பதாக இந்தியா புகார் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த பாகிஸ்தான் அதிபர் இம்ரான்கான் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இந்தியாவிற்கு பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்திருந்தார். இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே அசாதாரண சூழ்நிலை நிலவுவதாகவும் இரு நாடுகளையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அமெரிக்கா கூறியிருந்தது. இந்நிலையில் அதிகாலை 3:30 மணியளவில் காஷ்மீரின் முஷாபராபாத் பகுதியில் இருந்து இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தானை நோக்கி புறப்பட்டன. 12 மிராஜ் 2000 வகை போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் புறப்பட்டு எவ்வித சிரமமும் இன்றி பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தன. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள பாலகோட் உள்ளிட்ட 3 இடங்களில் ஒரே நேரத்தில் இந்திய விமானப்படை விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. பாகிஸ்தான் எல்லைக்குள் செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து சுமார் 100 கிலோ வரையிலான குண்டுகளை இந்திய போர் விமானங்கள் வீசியது. இந்த தாக்குதலில் 300 தீவிரவாதிகள் வரை பலியாகி இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் முகாம் மீது இந்திய விமானப்படை தொடர்ந்து 21 நிமிடங்கள் குண்டுமழை பொழிந்துள்ளது. பாலக்கோட் பகுதியில் அதிகாலை 3:45 மணி முதல் 3:53 மணி வரை இந்தியா குண்டுமழை பொழிந்துள்ளது. இந்த தாக்குதல் சுமார் 8 நிமிடம் நீடித்துள்ளது. இதேபோல் முஷபராபாத் பகுதியில் அதிகாலை 3:48 மணி முதல் 4:04 மணி வரை 6 நிமிடம் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி தீவிரவாத முகாம்களை அளித்தது. சுமார் 21 நிமிடம் நடந்த தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முகாதின் தீவிரவாத முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய விமானப்படை குறிவைத்து தாக்குதல் நடத்திய ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தீவிரவாதிகளின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முப்தி அசார் கான் மற்றும் இப்ராஹிம் அசார் ஆகியோர் தலைமையில் பால்காட் தீவிரவாத முகாம்கள் இயங்கி வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்திய விமானப்படை தாக்கிய தீவிரவாத முகாம்களில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இஸ்ரேல் நாட்டு கொடிகள் வரையப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக விளக்கம் அளித்த இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே, புல்வாமா தாக்குதலை போன்று இந்தியாவில் மேலும் ஒரு தாக்குதலை நடத்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியதால் தான் விமானப்படை மூலம் தாக்குதல் நடத்தியதாக கூறினார். Pakistan has taken no concrete action to dismantle the infrastructure of terrorism on its soil. Credible intelligence was received that the Jaish-e-Mohammed was attempting other suicide terror attacks in various parts of the country, and the Fidaiyin jihadis were being trained for this purpose. In the face of imminent danger, a preemptive strike became absolutely necessary. In an intelligence-led operation in the early hours of today, India struck the biggest training camp of the Jaish-e-Mohammed in Balakot. In this operation, a very large number of Jaish-e-Mohammed terrorists, trainers, senior commanders and groups of jihadis who were being trained for Fidaiyin action were eliminated. தீவிரவாதிகள் மீதான தாக்குதலுக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாராட்டு தெரிவித்துள்ளதுடன் ராணுவத்தின் துணிச்சலுக்கு தனது வணக்கம் என தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் சந்திரபாபு நாயுடு, அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களும் இந்திய விமானப்படைக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர்.